நிக்காஹ் என்னும் திருமண ஒப்பந்தம் தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. மணமக்கள் விபரம்: தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகரம் அலியார் தெருவில் குடியிருக்கும் சகோதரர் முகமது அபுல் ஹசன் அவர்களின் அன்பு புதல்வன் முகமது அமீர் மிர்சான் என்ற மணமகனுக்கும், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகரம் அப்பாப்பள்ளி தெருவில் குடியிருக்கும் சகோதரர் முகமது இக்பால் அவர்களின் அன்பு புதல்வி ஆயிஷா அமீரா என்ற மணமகளுக்கும் தற்பொழுது திருமண ஒப்பந்தம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக சகோதரர் யாசர் அரஃபாத் எம்ஏசி அவர்கள் உங்களிடம் இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய முறைப்படியிலான திருமணம் ஒன்றை நடத்தி வைப்பதற்காக ஜமாத்தார்களாகிய நாம் அனைவரும் பள்ளியிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம். திருமண வாழ்வினுடைய ஒரு சில செய்திகளை முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த திருமணத்தினுடைய நிகழ்வை ஆரம்பம் செய்யலாம் என நான் ஆசைப்படுகிறேன். மனித வாழ்க்கையில் எத்தனையோ பல பருவங்களை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமணத்தை மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அல்லாஹ் தள்ளி இருக்கிறான். இந்த திருமண வாழ்வை வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு நிம்மதி தரக்கூடிய வாழ்வை போன்று காட்சி அளித்தாலும், உண்மையில் திருமண வாழ்க்கை என்பது பல்வேறு சங்கடங்களும் மன சோர்வையும் ஏற்படுத்துகிற நிகழ்வை அல்லாஹ் அந்த திருமணத்தில் வைத்திருக்கிறான். அதை திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகளை அனுபவிப்பார்கள். பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள், பல மக்களுடைய விமர்சனங்கள், அடுத்த கட்ட வாழ்வினுடைய எதிர்பார்ப்புகள் என்று எத்தனையோ பலதை கடந்து போகும் பொழுது இறைவனுடைய உதவி இல்லை என்றால் அந்த திருமணம் நாசத்தை நோக்கி மட்டும்தான் செல்லும். இதுதான் திருமணத்தினுடைய யதார்த்தம். எல்லா திருமணமும் சக்சஸ் ஆகாது. எல்லா திருமணமும் நன்மையை நோக்கி நல்லதொரு வாழ்வை நோக்கி நகராது. எந்த திருமணத்திலெல்லாம் இறைவனுடைய உதவி இருக்கிறதோ, இறைவனுடைய மறைமுக அருள் இருக்கிறதோ, இறைவனுடைய கருணை பார்வை இருக்கிறதோ, அந்த திருமண வாழ்க்கை, அந்த தம்பதியர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வரை அல்லாஹ் அதிலே ஒரு பரக்கத்தை வழங்கிக் கொண்டே இருப்பான். எந்த திருமணத்தில் இறைவனுடைய பார்வை அகற்றப்படுகிறதோ, எந்த திருமணம் இறைவனுடைய திருப்திக்கு மாற்றமாக நடத்தப்படுகிறதோ, அவர்கள் ஏராளமான பொருளாதார சுமைகளுக்கும் சமூகத்தில் ஏராளமான சங்கடங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கும் அவர்கள் உட்படுத்தப்பட்டு ஒரு நேரம் அந்த திருமண வாழ்க்கை முறிவை கூட சந்தித்து விடலாம். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? 1000 திருமணங்கள் நடக்கிறது என்றால் 1000ல் 1 தவறான ஒரு மனம் புரிதல் என்று புரிந்து கொண்டு விவாகரத்தை நோக்கி சென்றால் தப்பு கிடையாது. 1000ல் 400 திருமணங்கள் 300 திருமணங்கள் விவாகரத்தை இந்த சமூகம் அனுபவிக்கிறது என்றால் இங்க என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு இடத்தில் மார்க்கத்தினுடைய அணுகுமுறையை தவறாக புரிந்து கொண்டது மட்டும்தான் இங்கு காரணம். இறைவன் எல்லோருக்கும் உதவி செய்வான் என்று மார்க்கம் சொல்லல. யார் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக சமூகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய உதவி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதர்
பரட்டை தலையோடு, உடலெல்லாம் புழுதி படிந்த நிலையில், அழுக்கு படிந்த ஆடையோடு ஒரு பயணத்தில் ஒரு பாலைவனத்தில் இருக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், நான் பல்வேறு வகையான சங்கடங்கள்ல மாட்டி இருக்கிறேன், எனக்கு உதவி செய் என்று அவர் அல்லாஹ்வை அழைக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கான எல்லா நிபந்தனை அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு ஏழையா இருக்கிறார், கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறார், பயணத்தில் இருக்கிறார். இவருக்கெல்லாம் துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் என்ற பல நிபந்தனைக்கு உட்பட்டவராக இருக்கிற அவருடைய துஆவை அல்லாஹ் நிராகரிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் நிராகரிக்கிறான். ஏன்? அவர் உண்ணுகிற உணவு ஹராம், உடுத்துகிற உடுப்பு ஹராம், வாழ்கிற வாழ்க்கை ஹராம், ஹராமில் வாழ்ந்து ஹராமிலே தன்னுடைய வாழ்வை கழிக்கக்கூடியவர். இவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தவறான முறையிலே நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம், வட்டி வாங்கி மோசடியாக நடந்து திருடி ஏமாற்றி நீங்கள் பெறுகிற பொருளாதாரத்தை, கோடி ரூபாயை அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் செலவழித்தாலும் சரி, அதை அல்லாஹ் நன்மையாக பார்க்க மாட்டான். மார்க்கம் சொல்லுகிற தீர்ப்பு அது. என்ன காரணம்? இறைவனுடைய உதவி, இறைவனுடைய பரக்கத் என்பது இறை வார்த்தைக்கு கட்டுப்படுவதில் மட்டும்தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை வியாபாரத்தில் கவனிக்க கூடிய முஸ்லிம்கள், தங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலே கவனிக்கக்கூடிய முஸ்லிம்கள் திருமண விஷயத்திலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், தனது பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று எல்லா தாய் தந்தையருக்கும் ஒரு ஆசை உண்டு. குறைஞ்சது ஒரு ஜுசுவையாவது மனப்பாடம் பண்ணாத பிள்ளைங்க பார்க்க முடியாது. 30 ஜுசு குர்ஆனை மனனம் செய்த எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த சமூகத்தில் அதிகம் இருக்கிறாங்க. இந்த ஊரை தாண்டி வெளியே எந்த மஹல்லா, எந்த ஊரை நீங்க பார்த்தாலும் சரி, குர்ஆன் ஓத தெரியாதவன் தான் சமூகத்தில் அதிகம். அலிப்பே தெரியாது, குர்ஆன் வாசிக்க தெரியாது, ஒரு சூரா அற்ப சூறாவாக இருக்கிற சின்ன சின்ன சூறாக்களாக இருப்பது கூட தெரியாது. இப்படித்தான் தமிழகத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறது. ஆனால் காயல்பட்டினம் கொஞ்சம் வித்தியாசம். எல்லா முஸ்லிமான ஆண்கள், எல்லா தம்பதியர்கள், எல்லா தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கல்வியாக ஆக்க வேண்டும் என்பதை ஒரு அடிப்படை சிந்தனையாக வைத்திருப்பதனால் பிள்ளைக்கு மார்க்க அறிவை, குர்ஆனுடைய ஞானத்தை, குர்ஆனுடைய மனனத்தை தூண்டக்கூடிய இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை வளர்ப்பில் ஓரளவு சரியாக இருந்தாலும், வியாபாரத்தில் வட்டியை விட்டு விலகி இருப்பார், மோசடித்தனத்தை விட்டு விலகி இருப்பார், அதில் ஓரளவு சரியா இருப்பார். ஆனால் திருமண நிகழ்வு என்று எடுத்து பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குதா? அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாத, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு காரியம் நாசத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் என்ற ஒரு அடிப்படை புரிந்துணர்வு இந்த திருமண நிகழ்வில் இல்லாததன் காரணமாகத்தான் இஸ்லாத்திற்கு மாற்றமான பல காரியத்தை திருமணத்தின் பேரால் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மற்ற ஊர்ல வரதட்சணை, டௌரி உண்டு. கைக்கூலி வாங்குவார்கள், பகிரங்கமாக கேட்பார்கள். மாப்பிள்ளையினுடைய சகோதரி, மாப்பிள்ளையினுடைய தாயார், மாப்பிள்ளையினுடைய மற்ற குடும்ப உறுப்பினர் பெண்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். என் பிள்ளை எப்படி படிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், மெட்ராஸ்ல முக்கியமான கம்பெனியில் வேலை பார்க்கிறான், மாசம் 80,000 ரூபாய், இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல இன்கிரிமெண்ட் டபுள் மடங்கு ஆயிரும், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். அவனுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு மாட்டை விலை பேசுவதை போன்று பேசுவார்கள். சில நாட்களுக்கு முன்னாடி போய் ஆடு விலை பேசணும்ல, மாடு விலை பேசணும்ல அறுக்கிறதுக்கு, அது மாதிரி மாப்பிள்ளை விலை பேசுவார்கள். 1.5 லட்சம் சம்பாதிக்க போறான், 20 லட்சம் தாங்கன்னு பகிரங்கமா கேட்பாங்க. கார் வாங்கி கொடுங்க, வாகனம் பெற்று தாங்க, நகை தாங்க, ரொக்கம் தாங்க, உணவு தாங்க, பண்டம் பாத்திரம் தாங்க என்று பெண்ணை பெற்றவனிடத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் எப்படி எடுக்கலாங்கிறதுக்கான திட்டமிடலாம் அங்க நடக்கும். இன்னும் குறைஞ்சபாடு கிடையாது. ஆனால் அதுக்கு இங்க இந்த ஊர்ல எப்படி மாற்றமாக நடக்கிறது என்றால், அங்க இரவுக்குள்ள நடக்குதுன்னா அங்க பகல்குள்ள நடக்குது. இவ்வளவுதான் விஷயம். இங்க ஒண்ணு டவுரி இல்லாமலாம் கிடையாது. இல்லையா, நாங்க கைக்கூலி கொடுக்கறதே கிடையாது, எந்த மாப்பிள்ளை கைக்கூலி வாங்குறதே கிடையாது, நீங்க மாப்பிள்ளையே வாங்கிடுறீல, அப்புறம் என்ன மாப்பிள்ளைக்கு ஒரு கைக்கூலி வேற? மாப்பிள்ளையே வாங்குறோமா இல்லையாங்க?
மணமகனாக இருக்கக்கூடியவர் தான் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை தனது வீட்டில் வைத்து வாழக்கூடிய வழிமுறை என்பது இஸ்லாத்தின் வழிமுறை. மணமகள் வீட்டிற்கு சென்று வாழுகிற வழிமுறை இருக்குல்ல, அது இஸ்லாத்திற்கு விரோதமான மனநிலை. அந்த காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் தடுத்திருக்கிறது. ஆனா நிலைமை என்ன இன்னைக்கு? என்றைக்கோ ஒரு நபரால், ஒரு முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். முன்னோர்கள் தவறு செய்வார்களான்னு கேட்கிறாங்க. முன்னோர்கள் நல்லதையே செய்யட்டுமே, ஸ்மார்ட் போன் அவங்கள்ட்ட இல்லையே, அப்ப அது மாதிரி வாழ்க்கைக்கு நீங்க போயிருக்கலாமே. முன்னோர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் ஏற்று நடக்கிறோமா? நமக்கு எது சரி எது மார்க்கத்தில் மட்டும் இது சரியா தவறா என்று கவனிக்க தவறிவிட்டார்கள். மணமகள் வீட்டிற்குத்தான் மணமகனை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்கி வைத்து விட்டார்கள். இப்ப கொச்ச கொச்சான ஆயிடுச்சு. நிலைமை என்னன்னா, மற்ற ஊர்களை நீங்க பாருங்களேன். இப்ப நான் இருக்கக்கூடிய எனது சொந்த வீடுக்கு உரிமையாளர் என்னுடைய தகப்பனார். அவருக்கு முன்னாடி அவர் தகப்பனார், அந்த வீட்டுக்கு அவருக்கு முன்னாடி அவர் தகப்பனார். இதான் வாழையடி வாழையா ஆண்கிட்டயே அந்த பொருளாதாரம் நிற்கும். இஸ்லாமிய மார்க்கம் இதே மாதிரி தடுக்குது. பெண்களுக்கு சொத்துக்கள்ல ஒரு பகுதியாவது கொடுக்கணும், மார்க்கம் சொன்ன கணக்கீட்டின்படி. சரி, கிரயம் ஆகும்போது, தகப்பனார் மௌத்தாகும் போது வீடு கைமாறுமே, அப்போ தன் உடன் பிறந்த சகோதரிக்கு லாத்தாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து வீட்டை தன் பக்கம் எடுத்துக் கொள்வார்கள். எல்லா ஊருடைய நிலைமை இதுதான். அந்த வீட்டினுடைய ஒரு தலைமை, வீட்டினுடைய குடும்ப தலைவர்கிட்ட கேட்டா, அவருக்கு முன்னாடி அவர் தகப்பனார் அங்கு இருந்தார், அவருக்கு முன்பு அவர் தகப்பனார் அங்கு இருந்தார் என்று ஆண்களால் மட்டுமே அந்த வீடு வழிநடத்தப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த ஊர் வித்தியாசமே இல்லையா? அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுடைய தாயார் அங்கு இருந்தாங்க, அந்த தாயாருடைய தாயார் அந்த வீட்டில் இருந்தாங்க. ஆண்கள் தான் அங்கு குடி வந்தார்களே தவிர பெண்கள் யார் வீட்டிலும் குடி செல்லவில்லை என்ற இந்த காரியம் இஸ்லாத்திற்கு உட்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா? ஒருவேளை இதுக்கு மாற்றமா நம்ம ஊர்ல யாராவது பண்றாங்க, நீங்க இல்லப்பா நான் வந்து பெண் வீட்டுக்கு போகல, பெண்ணை தான் கூப்பிடுறதா இருக்கிறேன், இப்ப இந்த மாப்பிள்ளை கூட பெண் வீட்டுக்கு போகல, என்கிட்ட ஒரு சொந்த வீடு இல்லை என்றாலும் சரி, அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தில் நான் ஈடுபட விரும்பலன்னாரு. இப்படி யாராவது இந்த ஊர்ல தலை தூக்குறாங்க, நீங்க வெளியூருக்காரன் தள்ளி விட்டுருவாங்க. இது நிலைமை என்ன? அவன் வெளியூருக்காரன், அவன் வெளியூருக்காரனாவே இருக்கட்டும், அவன் செஞ்சது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா? இந்த சிந்தனை ஏன் வரவில்லை? மாப்பிள்ளையினுடைய வீட்டில் பெண் தங்கும் போதுதான் மார்க்கத்தினுடைய எல்லா ஷரியத்தும் முழுமை பெறும். பெண் வீட்டில் மாப்பிள்ளை தங்கினார், நீங்க எல்லா ஷரியத்தையும் குழி தோண்டி புதைத்ததற்கு சமம். நான் அதையெல்லாம் அடுக்கிறதுக்கு இங்க நேரம் கிடையாது, எந்தெந்த ஷரியத்தை எங்கெங்க மாற்றும் என்பதை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 11 கல்யாணம் தெரியுமில்ல. முதல் மனைவி ஹதீஜா அம்மையார், அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க மௌத்தாவறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் அடுத்தடுத்த கல்யாணம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது நபிக்கு மொத்தம் 10 மனைவிமார்கள். சவுதாவில் ஆரம்பித்து ஆயிஷா, ஹப்ஸா, அதாவது உம்மு ஹபீபா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஏறத்தாழ 10 மனைவிமார்கள் நபி மரணிக்கும் போது இருந்தார்கள். அந்த 10 மனைவிமார்களையும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்த இடத்தில் தான் அறைகளை அமைத்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாக்கு வராங்க, தனது பொருளாதாரத்தை போட்டு மிகப்பெரிய லேண்ட் ஒன்று வாங்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தனக்கு வீடுகள் மாத்திக்கிறாங்க, மற்றதெல்லாம் மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசலுக்குரியது. ரசூலுல்லாஹ்க்கு அப்ப அந்த நேரத்தில் மதீனாவுக்குள் நுழையும் போது நபி அவர்களுக்கு 3 மனைவி இருந்தாங்க, சவுதா, ஆயிஷா, ஹப்ஸா. உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த மனைவிமார்கள் வராங்க. இருக்கிற இடத்துல ஒரு திரையை போட்டு மனைவிமார்களுடைய அறை என்று மாற்றி விட்டார்கள். இது சஃபியாவுக்கு, இது ஜுவைரியாவுக்கு, இது உம்மு ஹபீபாவுக்கு, இது உம்மு சலமாவுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இடத்தை பங்கு பிரித்து கொடுத்தார்களே ஒழிய மாமனார் தரட்டும்னு மாமனார் எதிர்பார்த்து இருக்கல, மாமனாருடைய வீட்டில் போய் தங்கல. சாதாரண ஒரு விஷயங்க. ஆயிஷா நாயகி மேல ஒரு அவதூறு பரப்பப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கற்பொழுக்கத்தில் இந்த உம்மத்துக்கே ஒரு முன்மாதிரி பெண் என்றால் அந்த பெண்மணி தான். அப்படிப்பட்ட பெண்ணை விபச்சாரம் என்ற பெரும்பாவத்தோடு இணைத்து வைத்த அந்த சமூக மக்களில் சில முஸ்லிம்களும் அதிகமான நயவஞ்சகர்களும் பேசினார்கள். ஒரு 50 நாள் இந்த சங்கடத்திலேயே அல்லாஹ் ஆயிஷா நாயகியை வச்சான். 50வது நாள் முடிகிறது, அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆயிஷா குற்றமற்றவள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
ஆயிஷா அம்மையார் எங்க இருந்தாங்க தெரியுமா? அப்போ இந்த வசனம் இறங்கும் போது, வசனம் இறங்குவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஆயிஷாவே உன் தகப்பனார் வீட்டுக்கு நீ போயிருந்தாங்க. எங்க போகணும்? உன் தகப்பனார் வீட்டுக்கு போமா. இங்க இருந்தா நமக்குள்ள ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம். இது விஷயத்தில் அல்லாஹ் சீக்கிரமாக ஒரு முடிவு சொல்லுவான். அந்த முடிவு சொல்லுகிற வரை நீ உன் தகப்பனார் வீட்டில் இருங்கிறாங்க. அனுப்பி வச்சாச்சு. 40 நாள் அந்த குற்ற சுமையோடு வாழ்ந்து கொண்டு ரசூலா கூட இருந்தாங்க. ஒரு 10 நாள் தன் தந்தையினுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருந்தார்கள். 10 நாள் கழியுது, வசனம் இறங்குது, ஆயிஷா குற்றமற்றவள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைப்பதற்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஆயிஷாவே எழுந்து உன் மாப்பிள்ளை கிட்ட போனாங்க. இனி இங்க இருக்கிறதுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சங்கடம், வீட்டுக்கு வந்த பேசணும் இருந்தோம், சங்கடம்லாம் முடிஞ்சிருச்சு. இனி மாப்பிள்ளை கூட சேர்றதுக்கு எல்லா வழிமுறையும் அல்லாஹ் திறந்து வச்சுட்டான். இனிமேல் வீட்டுல உட்கார இடம் கிடையாது, கிளம்புட்டாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ்க்கு 4 பெண் பிள்ளை. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுக்கு ஸைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். நல்ல முறையில் வளர்த்து மார்க்கப்பற்றோடு அவர்களை உருவாக்கி நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்து நபியினுடைய வாழுகிற காலத்திலே 3 பெண் பிள்ளைகள் வஃபாத். ஒரு பெண் பிள்ளையாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து தங்க நினைத்தார்களா? கிடையாது. நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வார்த்தைக்கு வார்த்தை ஸலவாத்து சொல்லக்கூடிய இந்த பெரியவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள், இந்த ஜமாத்தார்கள் ஏன் இந்த வழிமுறையை மட்டும் கையில பிடிச்சிட்டு நிக்கணும்? இது பெண்ணுக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? அது ஆணுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி ஆக்கிட்டோமே. இதற்கு மாற்றமான வழிமுறையை இஸ்லாம் சொல்லி தந்து இதைத்தான் திருமணம் என்று இஸ்லாம் காட்டி தருகிறது. மாப்பிள்ளை வீட்டில் பெண் வரான்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு கண்ணியம் இருக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஏன்? பெண்களை விட ஒரு படி ஆண்களுக்கு உயர்வு இருக்கிறது. காரணம், ஆண்கள் தான் பெண்களுக்கு பொருளாதார செலவினங்களை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எப்படிப்பட்ட மகத்தான வார்த்தை! வயிற்றுக்கு உணவில்லாத காலத்தில் கூட ரசூலுல்லாஹ் 10 மனைவியை வைத்து வாழ்ந்தார்கள், தனது வீட்டில் வைத்து வாழ்ந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டில் ஒரு நல்ல ஒரு பணியாளர் கிடையாது, பணிப்பெண் கிடையாது, கடுமையான வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கையெல்லாம் காய்ச்சி போச்சு. என் கணவர் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார், கனிமத்து பொருளாக ஒரு பணிப்பெண்ணை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கூட தந்தையிடத்தில் இனாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஃபாத்திமாவிடத்தில் இல்லையே. இது இஸ்லாத்தின் கலாச்சாரமா? இது மாற்றத்திற்குரிய ஒரு நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தை விட்டு இந்த சமூகம் விலக வேண்டும். ஒருவேளை விலக தவறுகிறோமா, அல்லாஹ்விடத்தில் பெரும் கேள்விக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். சமூக கட்டமைப்பை சீர்குலைச்சிட்டோமே. அந்த கட்டமைப்பு சீர்குலைந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த கட்ட தலைமுறையில் பெண்ணை பெருக்கக்கூடியவன் நாளைக்கு கள்ளிப்பால ஊத்துவானா இல்லையோ, என்ன எதையாவது ஒரு ஊத்தி பிள்ளைய கொன்னுருவான். இந்த கலாச்சாரம் சரி நினைக்கிறீங்கல்ல? இந்த கலாச்சாரம் சரி என்று நினைக்கக்கூடிய எல்லா தம்பதியர்களுக்கும் அல்லாஹ் 20 பொம்பளை பிள்ளைய கொடுக்கட்டுமே. அப்படி துவா செஞ்சுட்டு போங்களேன். பொம்பளை பிள்ளை பரக்கத்து தானே. அல்லாஹ் எல்லாருக்கும் 20 பொம்பளை பிள்ளைய கொடுக்கட்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கலாச்சாரம் மாறுமா? பெண் பிள்ளைய கட்டி கொடுத்து திரும்பி அனுப்பணுங்கிற நிலைமை வருமா? அப்ப தனக்குன்னு வரும்பொழுது ஒரு சட்டம், ஊர் வழக்கம் என்று அதை பேசும்போது ஒரு சட்டம் என்றால் இது இஸ்லாத்திற்கு விரோதமா இல்லையா? ஆண்களை கண்ணியத்தின் உச்சத்தில் இஸ்லாம் வைக்க சொல்லுது. பெண்கள் ஆனால் கண்ணியத்தில் கீழே கிடையாது, ஒரு படி கீழே உட்காருன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு படி கீழே உட்காரு. இதுதான் இந்த திருமண வாழ்க்கையினுடைய அடித்தளம். இதுக்கப்புறம் தாங்க பிள்ளையை பெற்றெடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு பேரை வைக்கிறது, பிள்ளையை வளர்க்கிறது, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக இவர்கள் வாழ்வது என்ற மொத்த கட்டுமானமும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலதான். நம்ம ஆட்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க. பார்க்கணுமா 40 பில்டிங் தான். 4 பிள்ளையை பெக்கிறாங்க, அலிம்சா ஆக்குறாங்க, ஹாஃபில்களை ஆக்குறாங்க, பெரிய பெரிய பட்டப்படிப்பை படிக்க வைக்கிறாங்க, சிறந்த ஒரு வாழ்க்கை செய்ததை போன்று காட்டுகிறார்கள். ஆனால் அடித்தளத்தை நொறுக்கிவிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது இஸ்லாத்தின் வழிமுறையா என்பதை சிந்தித்து பாருங்கள். மற்ற எந்த இடத்துல போனாலும் இது பற்றி நம்ம பேச மாட்டோம். அங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? வரதட்சணை வாங்கி பெண் பிள்ளைகளை நாசமாக்காதீர்கள், அது நல்ல திருமணம் கிடையாது, இப்படி ஒரு திருமணம் செய்து பாருங்கள் என்பதை அந்த திருமண நிகழ்வில் சபையில் பேசுவோம்.
இங்க வரதட்சணை பத்தி பேச வேண்டாம். மாப்பிள்ளையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய கணவான்கள் தான் சமூகத்தில் அதிகம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த சூழ்நிலை நீங்கள் மாற்றுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, தப்பு கிடையாது. ஆயிஷா நாயகி அபூபக்கர் அனுப்பினார், ஹப்ஸா நாயகி உமர் அனுப்பினார், ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க. எல்லாருமே தம் பொம்பளை பிள்ளை அனுப்பதான் செஞ்சாங்க. அதான் வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அதுதான். இந்த யதார்த்தத்தை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உண்மையில் திருமணம் முடித்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கலாம், ஆனா உங்க பேர்ல இருக்காது. மனைவியினுடைய பேர்ல இருக்கலாம். உங்களுக்கு 10 அல்ல 50 அல்ல 100 வீடுகள் கூட இருக்கலாம். மன நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வீர்கள். கட்டுப்படாத மனைவி என்பது மரணத்திற்கு சமமான ஒரு காரியம். அதுக்கு நீ கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் உண்மை. புள்ள கட்டுப்படல, மனைவி கட்டுப்படல, வாழ்க்கை எதுக்கு? ஜனாசா வாழ்க்கையில இது. மனைவி கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் காலில் விழக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரிய சந்திரனை படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் சொன்னார்கள், ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு காலில் விழக்கூடாது. ஒருவேளை விழலாம் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால் பெண்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், உங்கள் கணவன்மார்கள் காலில் விழச் சொல்லி. நடக்குமா இது? இந்த ஊர்ல சத்தியமாகுமா? ரசூலுல்லாஹ் அது கூடாதுன்ட்டாங்க, வேண்டான்ட்டாங்க, தப்புன்ட்டாங்க. ஆனால் அந்த நன்றி உணர்வாது இருக்கணும். கணவன்மார்கள் காலில் விழக்கூட நமக்கு தகுதி இருக்கு. அதை பெற்றுக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு தகுதி இருக்கு. இஸ்லாம் தடுத்திருக்கு. ஆனா விழலாம் என்ற அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க அப்படின்னா அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு பெரிய கண்ணியத்தின் உச்சத்தில் கணவன்மார்களை சொன்னார்கள். அந்த கண்ணியம் இன்றைக்கு இந்த ஊராளால், ஊர் மக்களால் காப்பாற்றப்படுகிறதா அல்லது சீர்குலைக்கப்படுகிறதா? இந்த வழிமுறையை மாற்ற வேண்டும். மணமகன் வீட்டுக்கு மணமகள் அனுப்புங்க, அதான் வாழ்க்கை. கண்ணியம் தான். அங்க அனுப்பிடுங்க. சும்மா வந்தாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வந்தாங்க, ஒரு 2 நாள் இருந்தாங்க, சோறாக்கி போட்டான், சாப்பிட்டாச்சு, விருந்து முடிச்சாச்சு, அனுப்பி விட்டுருங்க. உனக்கு வீடே இல்லை, வாடகை பிடிச்சிக்கிறீ. அல்லாஹ் உன்னை அந்த கண்ணியத்தில் வச்சிருக்கான், பொருளாதாரத்தை செலவழிக்கிற இடத்துல வச்சிருக்கான். நீ அப்படி இரு. என் வீட்டில் என்னுடைய நிழல்ல என்னுடைய பொருளாதாரத்தில் வாழணும்னு நீ நினைக்காத. மருமகனுக்கு சொல்லுங்க. இந்த கலாச்சாரத்தை நீங்க மாற்றுங்கள். மாற்ற தவறி விட்டீர்கள் என்றால் இந்த ஊரில் தான் அதிகமான விவாகரத்துகள், இந்த ஊரில் தான் அதிகமான குலா, இந்த ஊரில் தான் அதிகமான தலாக். என்ன காரணம் தெரியுமா? பெண்கள் கையில் அதிகாரத்தின் கொத்துச்சாவியை தூக்கி கொடுத்துட்டீங்க. இஷ்டத்துக்கு நடக்கிறது. போடா வேலையை பார்த்துக்கிட்டு. இது எனக்கு எங்க அம்மா கொடுத்த வீடு, வாப்பாக்கு எங்க மதிப்பு கிடையாது தெரியுமில்ல? சும்மா இருயான்றுவா. உனக்கு விருப்பம்னா ஈரியில கிளம்புன்றுவா. இவன் என்ன ஆகணும்? பொட்டி பாம்பா அடை கிடக்கும். இங்க இருக்க விருப்பம் இல்லாமல் தான் வெளிநாட்டு வாழ்க்கை. பொருளாதாரத்தை தேடிதான் கிடையாது, நிம்மதியை தேடி போறது. அவன் வீட்டுல இவன் இருக்கணும். இந்த வார்த்தை வெளியே வந்திருக்குமா? பேச முடியுமா? அப்படியே அடக்கமா இருக்கன்னா இரு, நடை கட்டுருவான். ஒரு பெண் பெண்ணாக வாழ்வதற்கான வழிமுறை மாப்பிள்ளை வீட்டுல மட்டும்தான் இருக்கும். அங்க வரக்கூடிய சங்கடங்களை என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. கஷ்டத்தை அனுபவிக்காம யார் என்ன வாழ்க்கையை அனுபவிச்சா? கஷ்டப்படாம நீங்க வீடு கட்டிட்டீங்களா? கஷ்டப்படாம நீங்க பிள்ளைய பத்திட்டீங்களா? கஷ்டப்படாம இந்த உலகத்தை வாழ்ந்துட முடியுமா? கஷ்டப்படாம சொர்க்கம் கிடைச்சிருமா? புள்ள கஷ்டப்பட்டு படட்டுமே, அது என்ன ஆயிர போகுது? கஷ்டப்படுவா, படட்டும். அது பட்டாதங்க வாழ்க்கை. 18 வயசுல நோகாம வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க, மாப்பிள்ளைய கூட்டு வாழ வைப்பாங்க, பிடிக்கலன்னா வேண்டாம்பா. இதுக்கு பேர் வாழ்க்கையா? என்ன வாழ்க்கை இது? இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை எல்லாம் மாற்றி நடக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அதை விட்டு நபி வழியின் அடிப்படையில் மணமகளை தனது வீட்டில் அழைப்பது இருக்குத கண்ணியத்தின் உச்சம். அது ஒரு கெத்துங்க. அது இஸ்லாம் பெருமை கூடாதுங்குது. இஸ்லாம் சொல்லி கொடுத்த ஒரு சில பெருமிதம் படக்கூடிய இடம்லாம் இருக்கு. அது நம்ம தான் படுவோம். எந்த இடத்துல பெருமிதம் படுவோம் தெரியுமா? நான் வாழ்ற வாழ்க்கையை படுற ஒரு கடவுளுக்கு தலை வணங்குறேன். நீ கண்டதுக்கெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிற. மரத்தை பார்த்தா, செங்கலை பார்த்தா, சாணி உருண்டையை பார்த்தா கூட உனக்கு கடவுளா தெரியுது. எனக்கு சாணி உருண்டை மாதிரி தான் தெரியுது. எனக்கு கடவுள் மட்டும் தான் கடவுள் மாதிரி தெரியும். கெத்துல இல்ல, வேற எதுவுமே இல்லையே. மறுமை நாள்ல நமக்கு சொர்க்கமோ நரகமோ தீர்ப்புனா அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. ஆனா நான் வாழும் போது அவ்வளவு கெத்த வாழ்றேன். கண்டது கலையை தான் வணங்குறது கிடையாது. ராக்கெட் அனுப்பும் போது எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அதன் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மார்க்கத்தில் நான் இருக்கிறேன். கெத்து அது. அப்படி பல்வேறு வகை பெருமிதம் கொள்ளுகிற இடத்துலதான் இஸ்லாம் ஆண்களையும் பெண்களையும் திருமண பந்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் கொள்ள வைக்கிறது. இந்த கண்ணியத்தினுடைய சூழ்நிலை மட்டும்தான் நீங்க பேசப்பட வேண்டும். அடிப்படை. இதை தவிர்த்து பார்த்தால் ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடிய சமூகத்தவர்கள்,
குர்பானி கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்காது அந்த நேரத்தில். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் காசு பணம் இல்லை, 5 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். கபருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹஜ் நடக்கும், வேற நடக்காது. ஹஜ்ஜுக்கு போக பொருளாதார செலவு வராது. வீட்டில் தன் குடும்பத்தினுடைய இளைஞர்கள் யாராவது படிக்க இருப்பான், பொருளாதாரம் இருக்காது, அவனை மேல உயர்த்தி விடுவோமே, என்னமே கிடையாது. தான் அக்கா பையன், தம்பி பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், தன்னுடைய சகோதரியுடைய மகள் படிக்க ஆசை இருக்கும், படிக்க தகுதி இருக்கும், ஆனால் பொருளாதாரம் இருக்காது. ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி படிக்க வைங்களேன், கொள்ளையா எடுக்குது. அவன் படிச்சு நாளைக்கு மேல வந்துட்டான், அவன் குடும்பம் உருப்பட்டுமா இல்லையா? அவனை கொண்டு சமூகத்துக்கு ஒரு நன்மை. இதெல்லாம் பணம் காசு செலவு பண்றதே கிடையாது. அவன் வந்து கடன் கேட்டா கூட இப்ப கொஞ்சம் நெருக்கடிங்கிறது. கல்யாணத்துக்கு மட்டும் எங்க இருந்து 20 லட்சம் செலவு வருதுன்னு தெரியல. ஆடம்பர திருமணம் இந்த சமூகத்துக்கு தேவையா? அம்பானி என்ற ஒரு நபர் தன்னுடைய மகனுக்கு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நடத்தினார் சில மாசத்துக்கு முன்னாடி. ஒரு நாள் செலவு 1000 கோடி ரூபாய். 1000 கோடியா நம்ம பார்க்கிறோம். அம்பானிக்கு அது பாக்கெட் மணி தெரியுமா உங்களுக்கு? அம்பானியினுடைய 1 மணி நேர சம்பாத்தியம் 70 கோடி ரூபாய். அம்பானியினுடைய அவன் வீட்டில் படுத்து கிடந்து 70 கோடி ரூபாய் 1 மணி நேரத்தை சம்பாதிப்பான். 10 மணி நேரத்தில் 700 கோடி ரூபாய். 15 மணி நேரத்தில் 1000 கோடியை தாண்டிருச்சு. 1000 கோடின்னு பார்க்காதீங்க, நமக்கு தான் 1000 கோடி. அவனுக்கு 15 மணி நேரத்தில் சம்பாதிக்கப்படுகிற பொருளாதாரம். அவனை பார்த்துட்டு அவன் சம்பாதிக்கிறான்ல, அவன் செலவு பண்றான், நம்மளும் பண்ணுவோம். அல்லாஹ் குர்ஆனில சொல்கிறான், லா தகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத். ஊர்கள் தோறும் காஃபிர்கள் சொகுசாக திரிவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அவன் தங்குற இடம் நரகம், உனக்கு தெரியாது. அவன் பார்க்கும்போது ஏப்பா 2000 கோடியில வீடு வச்சிருக்கிறானே, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வச்சிருக்கிறானே, ஆடம்பரமா திருமணம் பண்றானே, நாங்க என்ன ஏப்ப சாப்பையா? காயல்பட்டினத்தில் நான் எவ்வளவு பெரிய தலைக்கட்டு தெரியுமா? நான் பண்ற மாதிரி செலவு. அவனை பார்த்து நீங்க சூடு போடாதீங்க. அது புலின்னு நான் சொல்ல வரல, அவன் நரகத்திற்குரியவன், அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குரியவன். அந்த வாழ்க்கைக்குரியவனை பார்த்து, அப்படிப்பட்ட வழிமுறையில் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். இது எப்படி இருக்கு தெரியுமா? அம்பானியும் மாற்று மதத்தவர்களும் ஆடம்பரமாக திருமணம் செய்கிறார்கள். நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி இது மாதிரி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. போகிற வழியில தாத்துல் அன்வாத் என்ற ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அந்த மரம் என்ன தெரியுமா? காஃபிர்கள் அந்த மரத்தை கடந்து போகும்போது மரத்தில் ஆயுதத்தை தொங்க விடுவாங்க, கத்தி, அருவா, கம்பத் தொங்க விடுவாங்க. அதுல பவர் ஏறும்னு அவனுக்கு நம்பிக்கை. அட மரத்தை கட்டி தொங்க விட்டா எப்படிதான் பவர் ஏறும்? இதை யோசிக்கணும் நம்ம இந்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல குஃப்ர் இடத்துல, இறை மறுப்பு இடத்துல இருக்கும்போது அவனுக்கு யோசனை வரல. அப்போது இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சில தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு தாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு தாத்துல் அன்வாத்தை தாங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன உதாரணம் சொன்னாங்க தெரியுமா? நீங்க கேட்கிறது எப்படி இருக்கு தெரியுமா தோழர்களே? மூசா நபியிடத்தில் இந்த தோழர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு ஒரு கடவுளா? எங்களுக்கு ஒரு 19 கடவுளை எழுதி கொடுங்க, நோட் பண்ணி தாங்க, நாங்களும் வணங்குகிறோம் என்று கேட்டதை போன்று உங்கள் வார்த்தை இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு அந்த நிலைமை தான். மூசா நபியிடத்தில் தோழர்கள் கேட்டதை போன்று, ரசூலுல்லாஹ்விடத்தில் தோழர்கள் கேட்டதை போன்று இன்னைக்கு நிலைமை என்ன? அவன் செய்யறான், நான் செய்யக்கூடாதா? அவன் நரகவாசி, அவன் காஃபிர், அவன் குஃப்ர்ல இருக்கிறான், அவனுக்கு மார்க்கம் தெரியாது, மண்டையில ஒண்ணும் கிடையாது. அட அவனை பார்த்து நீ ஏன்டா இப்படி பண்ற? யதார்த்தமா இல்லையா? ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கான அடித்தளம் என்பது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தனது வீட்டில் வாழ வைக்கிற அந்த கெத்து இருக்குல்ல, அது கண்ணியம். திருமணத்தில் செலவுகளை குறைத்து என்னால செலவு பண்ண முடியும், ஆனால் ஆக்கப்பூர்வமாக செலவு செய்வோம் மட்டும்தான் முஸ்லிம். செலவு பண்ண முடியும் 500 ரூபாய் தலை கிழிச்சு போட்டுருவோமா? அதுவும் செலவு தானங்க, கிழிச்சு போட்டுற வேண்டியதான ஒரு 10-50 தலை, வயிறு எரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். எந்த பொருளாதாரத்தையும் ஆக்கப்பூர்வமாக செலவழிக்க வேண்டும் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் தண்ட செலவா 20 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவாகும். மண்டபம், பந்தல், சாப்பாடு அவசியமே கிடையாது. இங்க கல்யாணத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க திருமண நிகழ்வுல, வீட்டுல சாப்பாடு இல்லாத மக்களா? அப்படி யாரும் உண்டா? கிடையாது. அன்பினுடைய வெளிப்பாடாக அவர் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுறோம், அவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் உண்மை. ஆனா நீ அதை கொடுக்காம இருக்கலாம், கொடுப்பதை குறைத்துக் கொள்ளலாம், மக்களை குறைத்துக் கொள்ளலாம், செலவுகளை குறைக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஆழமணிக்காக பரக்கத்தன் ஐசரகுமவுனா. திருமணத்தில் செலவுகள் குறைந்த திருமணம் இருக்கிறது, பரக்கத்தால் நிறைந்த திருமணம். நாங்க ரசூலுல்லாஹ் பரக்கத்தோட உங்க பிள்ளைகளை வாழ வேண்டாமா? பரக்கத்துல நம்ம ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? 100 ரூபாய்க்கு பதிலாக 150 ரூபா வந்தா பரக்கத்து. புள்ள பறக்கிறது பறக்க தெரியுமா?
மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் குழந்தை பெற்றெடுக்காத தம்பதியர்கள் அதிகம். பரக்கத் எதுல இருக்குது? மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் விவாகரத்து வழக்குகள் அதிகம். மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் தற்கொலை செய்கிற முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகம். மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் பெருகெடுத்து ஓடுவது அதிகம். நேற்றுக்கு ஒருத்தன் காயல் பணத்துல உள்ளவன் திருச்செந்தூர்ல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கான். எது பரக்கத்து? பணம் இருந்த பரக்கத்தா? இஸ்லாத்தினுடைய நெறிமுறையின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் பரக்கத். அந்த பரக்கத் எளிமையான திருமணத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்டமைப்பு யாருக்காக? கோடி ரூபாய் வச்சிருக்கிறவனுக்கா? கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் நீ 10 ரூபாய்க்கும் செலவு பண்ணலாம், 1 கோடிக்கும் பண்ணலாம். ஆனா 10 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிறான்ல, அவனுக்கான சட்டம் இந்த கட்டமைப்பு. இஸ்லாத்துல அடிப்படையே ஏழை கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். உன்னால என்ன முடியும் அதை செய். பணக்காரன் அவன் நடக்கிறான், அவனை தூக்கி குப்பையில போடு, அவன் அவசியம் கிடையாது. ஏழை இடத்திலிருந்து தான் சட்டத்தினுடைய அடிப்படை ஆரம்பிக்கும். எல்லா சட்டமும் அப்படித்தான். ரசூல் அப்படிதான் சொன்னாங்க. நாளை மறுமையில் சொர்க்கத்தை அதிகம் நிரப்பக்கூடியது ஏழைகள். நாங்க என்ன காரணம்? இங்கு ஏழைக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம். பணக்காரன் செகண்டரி பர்சன், இரண்டாம் தரப்பட்ச குடிமகனாகத்தான் பணக்காரன் சமூகத்தில் பார்க்கப்படுவான். என்றைக்கு அவன் பொருளாதாரத்தால் ஏழை எளியவர்களை கை கொடுத்து தாங்குகிறானோ அன்றைக்கு அவன் தரம் உயர்ந்த பணக்காரனாக பார்க்கப்படுவான். தர்மம் செய்வதற்கு பொருளாதாரத்தில் கஞ்சம் பிடிக்கக்கூடியவர்கள் இதுல பொருளாதாரத்தை கொண்டு வந்து மண்ணாக்குகிறீர்களே, நாசமாக்குகிறீர்களே, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு சொல்லியிருப்போம்ல, இவன் சொல்லுவான், அவன் 1000 சொல்லுவான், ஊர் கலாச்சாரத்தை விட முடியுமா என்று நினைப்பவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நாள் சக்கராத்து வந்து நிற்கும், ஒரு நாள் ரூஹு பறிக்கப்படும். நீங்கள் அழைக்கப்படாமலே மன்னரின் பக்கம் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தன்னந்தனியாக உங்களை விட்டுவிட்டு செல்வார்கள். நீங்கள் எந்த ஊர் கலாச்சாரம் என்று சொன்னீர்களோ 10 நிமிட நேரம் ஜனாசாவை அடக்கிவிட்டு பக்கத்தில் நிற்க மாட்டார்கள். மண்ணை அள்ளி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊரினுடைய கலாச்சாரம், எந்த சமூக கட்டமைப்பு என்று விரும்பினீர்களோ அந்த கட்டமைப்பை உங்களுக்கு கல்லறை எழுப்பிட்டு போயிரும். அல்லாஹ்வை நீங்கள் தனிமையில் சந்திக்கிற நிலை வரும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கணும். அல்லாஹ் ஊரை கடைபிடிச்சியான்னு கேட்பானா, மார்க்கத்தை கடைபிடிச்சியான்னு கேட்பானா? இதை உணர்ந்து செயல்படுங்கள். திருமணத்தை இலகுவாக்குங்கள். சமூகத்தில் எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல அப்படி கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பிள்ளைகள் திருமணம் முடிக்கலங்கிறது. வீடு கட்டி கொடுக்க முடியலங்கிற நிலைமையில் உள்ளவங்க எத்தனை பேர். வயசு 30 தாண்டுங்க, வெளிநாட்டில் நிற்பான். எதுக்கே வெளிநாட்டில் நிற்கிற? 10 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அம்மா சொல்லிருச்சு, வாப்பா சொல்லிட்டாரு. 10 லட்சத்துக்கு எங்க போக? வெளிநாட்டுக்கு போயிட்டம்மா. ஒரு 22 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? மார்கள் தப்பு கிடையாது, இல்ல அனுமதிக்கப்பட்டது தானே. அவனுக்கு ஒழுக்கமா வாழ்றதுக்கு வழிவகை செய்யும்ல. அவனை சிறு பிள்ளையிலிருந்து, சின்ன பருவத்திலிருந்து, இளமை பருவத்திலிருந்து பொருளாதாரத்தினுடைய அடிப்படை சுவாரஸ்யத்தை தெரிய வைப்பது இந்த திருமணம். அவனையே 32 வரைக்கும் ஆக்கணும். எல்லாமே நீங்கள் உருவாக்கிய தவறான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை கல்லறையில் தள்ளும். நீங்கள் கபரில் இருப்பீர்கள், வானவர்களால் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போது உங்களை இந்த ஊர் ஜனம் காப்பாற்றுகிறதா என்று பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. நீங்களும் எதிர்பாருங்கள், நானும் எதிர்பார்க்கிறேன். மறுமையினுடைய விசாரணை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று அங்க போய் பார்ப்போம். நாங்க அங்க போய் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இல்ல, அவர்கள் சொல்லுவார்களாம், நாளை மறுமையில் நரகத்திற்குரியவர்கள், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத், என் மறுமைக்காக, என் மறுமை வாழ்வுக்காக எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா என்று ஒரு ஆன்மா கேட்பான். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த படிப்பினை உனக்கு என்ன பயனை தரப்போகுது? ரிசல்ட் வந்தாச்சு, ஃபெயில் ஆயிட்ட, இதுக்கப்புறம் என்னப்பா செய்ய முடியும்? நீ அழுது கதறி பிரயோஜனம் இருக்குதா? துன்யாவிலாவது மறுதேர்வு இருக்கிறது, ஆகிரத்தில் மறுதேர்வு கிடையாது. அந்த மறுமைக்கு அஞ்சியவர்களாக சமூகத்தை இன்னொருத்த மாற்றணும்னு நினைக்காதுங்க. நாளைக்கு அந்த தெருக்கார மாறட்டும், அந்த தெருக்கார மாறவே மாட்டான். பிராமண தெருக்காரர்கள் சில பேர் இருக்கிறாங்க, மாற மாட்டாங்க. அப்படித்தானே சில பேர் சமூகத்தில் என்றைக்கு விரோதிகள் இருக்கிறார்களோ அன்றைக்கு தான் நல்லவர்கள் துளிர் விடுவார்கள். எல்லாருமே நல்லவங்க ஆக மாட்டாங்க. அப்படி எந்த சமூகத்தில் ஆக்கினது கிடையாது. நீங்க மாறுங்க, உங்கள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புங்க. மருமகள்களை பெண் பிள்ளைகளை போன்று நீங்கள் பராமரிங்கள், ஆதரியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு நல்லதொரு கண்ணியமான வாழ்விற்கு வழிவகை செய்யும். இவ்வளவு நேரத்தில் இந்த நபி வழியினுடைய திருமணத்தை அறிந்து கொண்டதோடு மணமகனுக்காக மணமகளுக்காக துவா செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். வருவது அன்பளிப்பை பகிர்வதற்காகவோ வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக இல்லை, அடிப்படையாக துவாவுக்காகத்தான். அதை தான் அவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டத்தை ஜனத்தை கூட்டினதே அதுக்கு தான். ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் துவா செய்யுங்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனக்குமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்திலும் பரக்கத்தை தரட்டும், உள்ளரங்கத்திலும் பரக்கத்தை, மன ரீதியான பரக்கத்தையும் தரட்டும்.
உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். வார்த்தையினுடைய நோக்கத்தை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் துன்யாவுக்கு மிகப்பெரிய ஜீனியஸ். ரசூலுல்லாஹ் மாதிரி இன்னொரு அறிவாளி இந்த துன்யாவுக்கு வரப்போறது கிடையாது, வரவே வாய்ப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. 2 பேரும் ஒன்னாரிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நல்லதுல மட்டும் ஒன்னாரிங்கன்னு. கெட்டதுன்னு வரும்போது ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் ஆயிடுங்க. நாளைக்கு கணவர் வட்டி வாங்கன்னு நிற்பாரு, மனைவி எதிராக நில்லு. நாளைக்கு மனைவி நான் முக்காடு போடாம வெளியே போவேன், கணவன் எதிராக நில்லு. பாவத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா குடும்பம் நாசமா போயிடும். ஒருவன் பாவம் செய்ய நினைக்கிறானா, இன்னொருவன் அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நன்மையில் இருவருடைய மனமும் ஒன்றாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த துவாவை மணமகனுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இது தெரியல அப்படின்னா பாரக்கல்லாஹு லக்க, பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற இந்த துவாவை செய்துவிட்டு சபையை முடித்து திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்து சபையை முடித்துவிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து திருமண ஒப்பந்தத்தை மணப்பெண்ணின் தகப்பனார் சகோதரர் முகமது இக்பால் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் தருகின்ற 22 கிராம தங்க ஆபரணத்தை மகராக பெற்றுக்கொண்டு எனது மகள் ஐஷா அமீரா பூர்ண சம்பத்துடன் பெற்றுக்கொண்டு உங்கள் நிக்காவை திருமணம் செய்து தருகிறேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்குல்லாஹு லக்க ஓ பாரக் அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ ஹைர். இத்துடன் மகராக 22 கிராம் தங்க ஆபரணத்தை மகராக கொடுத்திருக்கிறார் மணமகன். மணமகளுக்கு 22 கிராம் தங்க ஆபரணத்தை மகராக கொடுத்திருக்கிறார். இத்துடன் இந்த சபையை கலைகிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இரு